I am Shantini, dear plus 2 accountancy students. Chapter 1, sum number 6. From the following balances, the books of Thomas as on 31st March 2019. இதில் உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. சன்ரி கிரெடிட்டர்ஸ், ஃபர்னிச்சர், அசட்டும் லைபிலிட்டியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த அசட்டையும் லைபிலிட்டியும் தனியாக பிரிக்கணும். வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்? பேலன்ஸ் ஷீட் நம்ம யூஸ்வலாக ஃபைனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணும்போது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டுட்டு பேலன்ஸ் ஷீட் போடுவோம். யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி அசட் அண்ட் லைபிலிட்டி ஆஃப் தி இயர் ஆஃப் அ கம்பெனி. ஆனால் இங்கே இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அந்த நம்ம அசட்டோ கேபிட்டல் எதுவுமே அவன் கொடுக்க மாட்டான். நம்ம யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல். அதனால அதுக்கு பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? கால்குலேஷன் ஆஃப் கேபிட்டல். இது ரெண்டு இருக்குது. ஒன்று லைபிலிட்டி, இன்னொன்று அசட். அந்த லைபிலிட்டியும் அசட்டையும் தனித்தனியாக அந்த இன்ஃபர்மேஷன் பிரித்து நம்ம ஆட் பண்ணி பேலன்சிங் ஃபிகராக நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எப்போ என்ன இருக்கும்? லைபிலிட்டி சைடில் தான் வரும். அசட்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய சொத்து, எவ்வளோ சொத்து வச்சுருக்கோம். லைபிலிட்டிஸ்னால் கடன், எவ்வளவு கடன், கிரெடிட்டர்ஸ். ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சன்ரி கிரெடிட்டர்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், லேண்ட் அண்ட் பில்டிங். நம்ம வந்து இதை தனித்தனியாக எழுத போகிறோம். அசட்டில் என்னெல்லாம் வரும், லைபிலிட்டியில் என்னெல்லாம் வரும். ஃபஸ்ட்டு லைபிலிட்டி, சன்ரி கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுடைய புக்கில்னா 6 lakhs கொடுத்துருக்காங்க. ஓகே. தென் ஃபர்னிச்சர் இஸ் அன் அசெட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன விஷயம் எழுதும் போதும் நம்ம ஒரு நீட் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நீட் ஃபார்மேட் பண்ணிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட் கொடுக்கணும். கேஷ் இன் ஹேண்ட் ஆர் கேஷ் அண்ட் பேங்க் ரெண்டுமே வேணும். ஓகே. ஸோ இங்கே கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20,000 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த நல்லா தெரிஞ்சிருக்கு நமக்கு, இந்த ஃபார்மேட் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்குவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சன்ரி டெட்டார்ஸ். சன்ரி டெட்டார்ஸ்னா யாரு? நம்ம விற்கிறோம் இல்லையா, நம்ம ஒரு பொருளை வாங்கி விற்கிறோம், இல்லை கடனுக்கு விற்கிறோம். ஸோ அவங்களுக்கு பேர், அவங்க நமக்கு திரும்ப கொடுக்கணும். ஒரு பார்ஷியல் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, மீதி அமௌண்ட் வந்து நம்ம அவங்களுக்கு அவங்க நம்மளுக்கு கொடுக்கணும். அதுக்கு பேர் சன்ரி டெட்டார்ஸ். சன்ரி டெட்டார்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3,20,000. ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர், ஸ்டாக் ஒன்று கொடுத்துருக்கு. ஸ்டாக்னா நம்ம எவ்வளவு வச்சுருக்கோம், நம்மளுடைய ஃபினிஷ் ப்ராடக்ட் எவ்வளோ நம்ம வந்து பேக் ஹவுஸ்லையோ குடோன்லையோ எவ்வளோ வச்சுருக்கோம், தட் இஸ் கால்ட் ஸ்டாக். 2,20,000. ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் 80,000. Land and building 'எவ்வளவு கொடுத்துருக்காங்க உனக்கு? 3 lakhs. 3 lakhs. அதுக்கப்புறம் bills payable. Bills payable is a liability. Bills receivable is an asset. Bills payable is a liability. Bills payable 1,20,000. Then bills receivable எங்க கொடுத்துருக்காங்க? Bills receivable போடலாம், இல்லாட்டி நீங்க பிராக்கெட்ல போடுற மாதிரி B by R ன்னு கூட போடலாம். அது தப்பே இல்லை. ரெண்டுல எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். Bills receivable 60,000. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆர்டர் படி ஃபார்மேட் படி எழுதிக்கிறதுனால சிலது நம்ம விடக்கூடாதுன்றதுனால எத்தனை இது இருக்கு இங்கே? 2, 3, 4, 5, 6, 7, 8 ஐட்டம்ஸ் இருக்கு. இங்கேயும் உங்களுக்கு 8 இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே நம்ம எழுதிட்டோம். ஓகே. ஸோ நவ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். ஸோ என்ன மிஸ் ஆயிருக்கு? கேபிட்டல் இல்லை. கேபிட்டல் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் நம்மளுக்கு நடக்காது. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி கேபிட்டல். கேபிட்டல் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? ஓகே. Then again 0, 6, 8 plus 2, 10, 16, 22, 2 remaining 2 இருக்கா? 5,
10. ஸோ 10 lakhs நமக்கு கிடைக்குது. ஓகேயா? ஸோ திருப்பி ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். 2 4 6 20 2 5 10. ஸோ 10 lakhs. அதே அமௌண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம், இதே இதில் நேராக 10 lakhs எழுதிக்கணும். எதுக்கு ஒரே அமௌண்ட் எழுதணும்? யூஸ்வலாக நம்ம அப்படி தான் எழுதணும். பேலன்ஸ் ஷீட்டில் லாஸ்ட் அந்த டோட்டல் அமௌண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். நம்மளுக்கு டேலி ஆகும். பேலன்ஸ் ஷீட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டேலி ஆகும். ஆனால் இங்கே எந்த இன்ஃபர்மேஷன் மிஸ்ஸிங், கேபிட்டல் இல்லை. அதனால we have to find out the capital. இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது இப்போ 6,000 7,200 10 lakhsல 7,20,000 சாரி 10 lakhsல 7,20,000 நம்மளுக்கு போயிடுச்சுன்னா நீ மைனஸ் பண்ணி வர கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. நீ ஒரு ரஃப் ஷீட்டில் எடுத்து அதை நீ போட்டு பார்த்தோன்னா உனக்கு தெரியும் 2,80,000 வரும். ஸோ தட் இஸ் அ பேலன்சிங் ஃபிகர். இதுக்கு பேலன்சிங் ஃபிகர் இது ஆக்சுவலாக நம்மளுக்கு என்னது பிராக்கெட் உள்ள தட் இஸ் கேபிட்டல். ஓகே, அசெட் எல்லாம் தனியா எழுதணும், லைபிலிட்டிஸ்லாம் தனியா எழுதணும். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் we have to find out the capital. Thank you.